வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மோக ரிவ்யூ. நான் அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டைரக்டர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளிவந்திருக்க படம் தான் கங்குவா. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு பெரிய ரீசன்லாம் கிடையாது. நீங்கள் சூர்யா ஃபேன்ஸாக இருந்தாலே போதும். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குங்கிறது முழுசாக பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். இந்த படத்தோட சினிமோகிராஃபி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற செட்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரலான லைட்டிங்கை தாண்டி நேச்சுரலான லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான லைட்டிங் எடுக்கணும். எது ஒரிஜினல் எது செட்டுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு செம்மையாகவே மேட்ச் பண்ணியிருந்தாங்க. சினிமோகிராஃபியும் அதே மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிசுறுலாம் செஞ்சுருக்காங்க. இந்த படத்தோட டீமுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு மாசான எஃபர்ட்டு, கிரேட். ஸோ இந்த உழைப்புக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி அமைஞ்சது தான் நம்ம சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ். சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா பெர்ஃபார்மே ஒரு கன்வின்சிங்கான ஒரு கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஜியோகிராஃபிக்கும் அந்த அவங்க பேசப்பட்ட அந்த கதைக்கும் அந்த கல்ட்டுக்கும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோமோ எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பெர்ஃபார்மனுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸி மெத்தட் ஆக்டர். அவர் என்ன மாதிரி ரோலை கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுவார். அதே போல் தான் இந்த படமும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படமே. அவர் தான் தூக்கி சுமக்கிறது. ஸோ 2 விதமான கேரக்டர், ஒன்று கங்குவா, இன்னொன்று ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது. கங்குவா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஷோ ஸ்டில்லரே அந்த கங்குவாங்கிற கேரக்டர் தான். கண்டிப்பாக அந்த கேரக்டரை கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். அப்படி ஒரு பிசிக்கல் டிமாண்ட், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு எமோஷனல் வாய்ஸ் இருக்கட்டும், சில இடத்துல அந்த ரேஞ்சை வெளிப்படுத்துகிற விதங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த படம் ஃபுல்லாக சில பேருக்கு இரிட்டேஷனை கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ட்ரைபுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன், அவன் என்ன மாதிரி எமோட் பண்ணுவான் மேக்ஸிமம் அவனால் முடிஞ்ச எமோட் தான் பண்ணுவான். பட் அதுதான் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எதுவும் அதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம கூல் லுக்கிங் கேரக்டர். நல்லாவே இருந்துச்சு. அந்த 10 மினிட்ஸில் அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கான்ட்ராஸ்டான வேர்ல்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பாஸ் போர்ஷனாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் போர்ஷனாக இருக்கட்டும், 2 போர்ஷன்லுமே சூர்யா சார் பட்டையாக கிளப்பியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி இந்த படத்தில் வர வில்லன் ரோல் பாபி டியோல் பார்த்தீங்கன்னா பிசிக்கலி செம்ம டிமாண்டாக இருக்கார். பார்க்குறதுக்கே வந்தால் கண்டிப்பாக தான் மாஸ் பண்ணுவான்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரோல் இருந்தாலும் ஃபிசிக்கலி இருக்கிற டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரில் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்க தான் செஞ்சிச்சு. பட் ஓவரால் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இந்த படத்துக்கு எடுத்த எஃபர்ட்டும் சரி, அது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறை சொல்ல முடியாது. பட் கேரக்டராக கொஞ்சம் டம்மி பண்ணியிருக்காங்க. பட் நான் அப்புறம் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் அவரோட எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதை தாண்டி நடித்த எல்லா கேரக்டருமே எல்லா பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. யாருமே எந்த குறையும் வைக்காமல் கன்வின்சிங்கை தாண்டி ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டே போயிருக்கு. ஒரு ஜூனியர் குரூப் ஆர்டிஸ்ட் கூட அவன் கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். செம்ம ஒரு மாஸ் எஃபர்ட் இது. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சில பேர்லாம் எந்த கெட்டப்பில் வரானுங்களே தெரில. எப்பா அவங்க குரலை கேட்டால் தான் கண்டே பிடிக்க முடியுது, அந்தளவுக்கு இருக்கீங்க. பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாப் நாச். இந்த படத்தை பார்த்திங்கன்னா தாங்கி பிடிக்கிற இன்னொரு முகம்னு சொன்னால் கண்டிப்பாக டிஎஸ்பியோட மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் மனுஷன் போட்டு அடித்து எடுத்துருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் சாங்ஸ் எனக்கு டவுட்டு தான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கிற டெப்த் இருக்கிற அளவுக்கு இந்த படத்தில் சாங்ஸில் அந்தளவுக்கு டெப்த் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு 2-3 சாங்ஸ் தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு வெல் கனெக்டடாக கேட்டால் டவுட்டு தான். இந்த படம் ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த படத்தோட முக்காசி சீன்ஸ் நிறைஞ்சதே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸில் மட்டும்தான். 1 இல்லை 2 இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டுமே ஸ்டண்ட்டை வச்சே முடிச்சிருக்காங்க பாதி படத்தை. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் லிட்ரலி கூஸ்பம்ப் தான். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கலி அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசஸாக இருக்கட்டும், அந்த பிசிக்கை செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் சூர்யா சாரும். அதே போல் பாபி டியோலோட பிசிக்கும் செம்ம டிமாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கை கூடி வந்தால் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டிமாண்டிங்காக எவ்வளோ அக்ரெசிவான ஒரு காமிக்க முடியும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை, அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டண்ட் சீக்வன்ஸுங்கிறது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸும் ரசித்து பார்ப்பீங்கன்னா எனக்கு ஷுவராக சொல்ல முடியல. பட்
மோஸ்ட் ஆஃப் த சன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அது எஃபர்ட்டுங்கிறது ஸ்க்ரீனில் செம்மையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக்சுவலி இதை எடுக்கிற சாதாரண விஷயமே கிடையாது. பிகாஸ் ரியல் ஃபாரஸ்ட்குள்ளே அவங்க அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. மேக்கிங்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அது நல்லாவே ரிஃப்ளெக்டும் ஆகிருக்கு ஸ்க்ரீனில். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ரிலீஸ் ட்ரெய்லரே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பையனை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. பட் அதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ப்ரீதிங் ஸ்பேஸே கொடுக்காமல் மூச்சு திணற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதோட அவங்க கட் பண்ண விதம். பட் சில இடங்கள் சில கேள்விகள் கேட்கும், சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரீதிங் விட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸ்டோரியோட டெப்த்துங்கிறது அந்தளவுக்கு டீப்பாக இல்லைங்கிறது இருக்குது. பட் நான் நெகட்டிவில் இதை பற்றி சொல்கிறேன். பட் ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான க்ளீனான ஸ்க்ரீன் ப்ளே. உங்களை போர் அடிக்காமல் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோனஸ் இல்லாமல் பரபரன்னு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே தான். பட் சில ஃபால்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் ப்ளே. ஓவரால் இந்த கங்குவாவோட வேர்ல்டை நம்மக்கிட்ட ஈஸியாக கடத்திட்டாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்குவாங்கிற கேரக்டரும் சரி, அதுக்கு அமைக்கப்பட்ட செட் பீக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த படம் போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட விஷுவலும் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஸோ பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக கீர்த்தி சிவாவோட டைரக்ஷனை கண்டிப்பாக சொல்லுவேன். இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், ஒரு சின்ன விஷயத்தில் இத்தினோண்டு விஷயத்தில் விட்டுட்டீங்க. அதாங்க படத்தோட ஸ்டோரி. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை டெப்த்தாகவே இல்லை. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த படம் இவ்வளோ மாச எஃபர்ட்டில் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்து கதையில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லைங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங்கை க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கன்ஃபியூசிங்கான சொல்யூஷனோ ஆன்சரோ எதுவுமே அவங்க வந்து திருப்பிக்க ஒரு ப்ராப்பரான க்ளோஜர் எண்டு கொடுக்கவே இல்லை. சீக்குவல் எடுக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த சீக்குவலை ப்ராப்பரான க்ளோஜரில் எடுக்கணும். அது செய்யவே இல்லை. இவங்க பேசப்பட்ட அந்த அந்த சேவிங் கேட், அதாவது அந்த பையனை காப்பாற்றுறது தான் அந்த படத்தோட கதைனா, அது அந்த பையனுக்கும் சூர்யா சாருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக பில்ட் பண்ணவே இல்லை. இந்த படத்தில் ஓவரால் எமோஷனலுங்கிற ஒரு பார்ட் வந்து ஒர்க்கே ஆகலை. அண்ட் நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த படம் பார்த்திங்கன்னா முக்காசி வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்லேயே நிறச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸ்டன் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்குது. பட் கதை எங்கே? கதை நகராமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்குது. பார்க்க போனால் இந்த அவங்க கதைக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாங்ஸில் கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது கேட்க நல்லாயிருக்கு. பட் விஷுவலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க நம்மக்கிட்ட இந்த கதையை விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணாதனால இந்த இந்த ஸ்டோரியை டெப்த்தோ எமோஷனோ எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த படத்தோட ஸ்டோரியை நீங்கள் மறந்துட்டு ஸ்டோரியை மறந்துட்டு தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். மூளையை கழட்டி வச்சிட வேண்டியதான். எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக தான் ஃபீல் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபைன். பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் வந்து படம் செம்மையாக நிற்கிது. பட் படத்தோட கதையாகவும் அந்த கதை வந்து எழுதப்பட்ட அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எமோட் பண்ணுறதும் சரி, அந்த கதை அவங்க சொன்ன விதத்துலேயும் சரி, கரெக்டாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. இந்த படத்தில் வந்து எந்த ஒரு சீனுமே பார்த்திங்கன்னா இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இல்லை. நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஃபீலை கொடுக்க தான் செய்யுது. அது என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ஷோராக புரியல. மேபி இந்த படத்தை நான் 2வது வாட்டி பார்த்தாலும் அது 3வது வாட்டி பார்த்தா மேபி என்னால் கண்டுபிடிக்க முடியுதான்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக சுவாரஸ்ய குறைவுன்னு ஒன்று இருக்குது. சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய சீனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. நல்லா இன்னும் எழுதியிருக்கலாம், இல்லை எழுதுனதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு கூட தெரியல. பட் ஒரு நிறைய நல்ல சீன்ஸ் இருக்குது. பட் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக லாஜிக் மிஸ்டேக் அண்ட் கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. இவங்க இந்த படத்தோட கதையை அவங்க ஆல்ரெடி நிறைய ஃபால்ஸ் இருக்கிறனால நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கும். அவங்க ஆக்சுவலி இந்த படத்தோட எடிட்டிங்கில் கன்ஃபியூசிங் இருக்கா, இல்லை இப்படி தான் எடிட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சாங்க, அது தெரில. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்குமான இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை அவங்க கட் பண்ணுறாங்க. அப்ராக்ஸாக கட் பண்ணி போகிறதுங்கிறது அது கனெக்டே ஆகலை. ஒரு நல்ல ப்ராப்பராக ஒரு க்ளோஜர் இருக்கணும், இல்லை அந்த அடுத்த சீனு போகிறதுக்கான கரெக்டான பில்டு இருக்கணும். இவங்க எந்த ஒரு சீன்லையுமே கரெக்டாக அந்த பில்டை கொடுக்கவே இல்லை. முக்கியமாக இந்த கங்குங்கிற கேரக்டருக்கு அவங்க பில்டு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி தான் கட்டு இருக்குது. நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்குது.
கிளைமேக்ஸ்லேயும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ், அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது அசால்ட்டாக கடந்து போயிடுறாங்க. வெல், இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த சின்ன சீனாக இருந்தாலும், ஒரு செகண்டாக இருந்தாலும், அந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக கடந்து போக முடியாது. நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான ரீசனோ இல்லை அதுக்கான க்ளோஜரோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். வெல், அப்படியே கடந்து போனதுங்கிறது அந்தளவுக்கு இது கனெக்டிவிட்டியால் லாஜிக் மிஸ்டேக்குங்கிறது பீரியட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் இல்லை. அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ப்ரெசன்ட் போர்ஷன் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணோம். சில கேள்விகளை கேட்க தான் செய்யும். வெல், இதெல்லாம் பார்த்து பண்ணணும். இவ்வளோ பெரிய படம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் நியாயமா மிஸ்டர் சிறுத்தை சிவா? ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் செம்ம ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு படம். டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்காக, எப்படி சொல்கிறது, ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக உள்ள ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒரே பிரச்சனை வந்து கதையை மட்டும்தான். கதையை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை வந்து சூர்யா சாருக்காக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த படத்தோட விஷுவலை என்ஜாய் பண்ணுறீங்கன்னா, வெல், இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக ஒரு டீசன்ட் வாட்சாக கூட அமையும். ரொம்ப மோசமான ஒரு படம்னு சொல்லிட முடியாது. இந்த படம் வந்து சில குறைகள் இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் படத்தோட பிரச்சனை வந்து படத்தோட கதையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. வெல், டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான படம். இந்த படம் போனால் கண்டிப்பாக தேட்டரில் இது அந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். பட் அதை தாண்டி கம்ப்ளீட் ஃபீலிங் கொடுக்குமா கேட்டால் அது டவுட்டு தான். எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான ஃபீலிங் ஒரு கொடுத்துச்சே தவிர, வெல் மேட் மூவின்னு சொல்லிட முடியாது. ஒரு ஓகேவான ஃபிலிம் தான். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இல்லை ஓடிடிலாம் பார்ப்பேன்னு சொல்கிறீங்களா, ஓடிடிலும் பாருங்கள். இந்த படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படியே எல்லா பட்டனையும் அமுத்தி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். நான் கடையை சத்திட்டு கிளம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்போ வரட்டா?